தேவர்கள் எல்லாரையுமே தோக்கடிச்சிட்டு சூரபத்மன் மொத்த உலகத்துக்குமே ராஜாவானாரு. இது கேள்விப்பட்ட சூரபத்மனோட தங்கச்சி பஞ்சமுகி ரொம்பவே ஆணவானஞ்சாங்க. தன்னோட அண்ணனுக்கு பரிசா தன்னோட அண்ணன் அரண்மனைக்கு வரும்போது இந்திரனோட மனைவியான இந்திராணிய கொடுக்கலாம்னு நினைச்சாங்க. இந்திராணி காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள தேடி பிடிச்சி அவங்களை இழுத்துட்டு போறதுக்காக அவங்க கையை இழுக்கும் போதுதான் இந்திராணிய காலன் வந்தாரு. ஃபர்ஸ்ட் எச்சரிக்கிறாரு பஞ்சமுகிய, இந்திராணி மேல கைப்பட்டா அந்த கை வெட்டப்படும்னு. ஆனா பஞ்சமுகி இந்திராணியோட கையை பிடிச்சி இழுக்கும் போது பஞ்சமுகியோட கை துண்டிக்கப்படுது. 3 உலகத்தையும் ஆள்றது இந்த சூரபத்மனோட கை. ஆனா இங்க என்னோட தங்கையோட கை துண்டிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு நம்ம மொத்த தேவர்களையுமே பழி வாங்கியே தீரணும்ன்றாரு சூரபத்மன். அவரோட தம்பி தாரகாசுரனும் கண்டிப்பா பழி வாங்கியே தீரணும்னு சொல்றாரு. ஆனா சிங்கமுகன் தங்க பாசத்துல கட்டுப்படாம தர்மம் என்னன்னு ஆராய்ந்து பார்க்க சொல்றாரு. ஆனா அதை கேட்கிற நிலைமையில சூரபத்மன் இல்ல. எல்லாருமே பழி வாங்குறதுக்கு வாழ ஊரையில இருந்து எடுக்கிறாங்க. ஆனா சிங்கமுகன் மட்டும் எடுக்காம இருக்காரு. சூரபத்மன் கேட்கிறாரு, உங்களோட வாழ் மட்டும் தூங்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு. செல்லும் வழி தவறாக இருந்தாலும் செஞ்சோர்க்கு கடனை நானும் முடிக்கிறேன்னு சொல்லி அவரும் வாழ இருக்கிறாரு. சூரபத்மன்